சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வாசனைய பாரு, நல்லா இருக்குல்ல? இப்போ நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு மாமா. இருங்க. சூடா இருக்கு. பார்த்து முள்ளு குத்திர போகுது. எப்படி இருக்கு? வேற லெவல். என்னதான் வீட்ல மீன் சமைச்சு சாப்பிட்டாலும் இந்த மாதிரி இடத்துல சுட்டு சாப்பிடறதுல தனி சுகம் இருக்கு மாமா. அதுலயும் என் தங்கம் முடிச்ச மீன் இல்ல, ருசி அதிகமா தானே இருக்கும். முடியலடி தங்கமே. இதுக்கு மேல என்னால ஓட முடியாது. கால்லாம் தங்கம், இந்த பிஞ்சு காலு அதுக்குள்ள வலிக்குதா? அப்படின்னா மாமா உன்னை உப்பு மூட தூக்கிவா, அப்படியே ஊர் சுத்தலாம். வா. ஓகே வா. 1 2 ஏறட்டுமா? ஏறுமா. அப்பாடி. டாக் 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 டாக். எம்மா எம்மா எம்மா. தங்கமே. எப்பா. என்ன மாமா வலிக்குதா? இல்லம்மா, என்னை விட அதிகமா நீ மீன் சாப்பிட்டியா, அதான் நினைக்கிறேன். அத பார்த்தாலே தெரியுதே. ஏன் தங்கம், உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு நினைச்சம்மா. என்ன? அது இந்த ஃபினான்ஸ் கம்பெனிக்காரங்க என்ன வந்து பார்த்தானுங்க. அவனுங்க சொல்ற திட்டம்லாம் பார்த்தா நல்லா தான் இருக்குது. அதை பத்தி நீ என்ன நினைக்கிற? அண்ணன் இந்த கம்பெனியை வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டாரு. ஏன்? அது ஒரு விஷயம் வேண்டான்னு சொல்லுச்சுன்னா அதுக்கு 1000 காரணம் இருக்கும். அத பத்தி பேசாதீங்க மாமா, விட்டுருங்க. சரி சரி வாங்க, இன்னொரு இடத்துக்கு உங்களை கூட்டிட்டு போறேன். அம்மா, சரவணன் கிடைச்ச விஷயத்த அவன் காணாம போன ஹாஸ்பிடலுக்கு போய் அந்த சீஃப் டாக்டர் கிட்ட சொல்லிட்டு வரலாமா? கண்டிப்பா போய் சொல்லலாமா? சரிம்மா. அம்மா, அங்க பாருமா, சின்ராசன வந்துட்டு இருக்காரு. வாங்க. தம்பி. என்னம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம்ப்பா. நீ எப்படிமா இருக்க? நாங்களே வீட்டுக்கு வந்து உங்ககிட்ட விஷயத்த சொல்லலான் இருந்தோம். நல்ல வேளை உங்களை வழியில பாத்துட்டோம். என்ன விஷயமா? சரவணன் கிடைச்சிட்டான்ப்பா. அப்படியா? எங்க இருந்தா, எப்போ, எப்படி கூட்டு வந்தீங்க? கூட்டிட்டெல்லாம் வரலன்னு, சென்னையில இருக்கிறதா அவங்கிட்ட இருந்து லெட்டர் வந்துச்சு. கூடவே 20,000 ரூபாய் பணமும் அனுப்பியிருந்தான். நல்ல வேலை கிடைச்சிருக்கான், நல்லாவும் இருக்கானா. சந்தோஷமா, நல்ல விஷயம்தான். இதுக்கு மேல உங்களுக்கு வேண்டியதெல்லாம் எதுவா இருந்தாலும் நானே சரவணனை பார்த்துப்பா, நீங்க கவலைப்படாம இருங்க. ஆமா தம்பி, சரவணன் லெட்டர்ல அதான் எழுதியிருந்தான். சரவணன் கிட்ட இருந்து லெட்டர் வந்ததும் போலீஸ் ஸ்டேஷன் போய் அவன் காணாம போனதா கொடுத்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிட்டோனா. தம்பி, அவன் அனுப்பின பணத்துலதான் அடகு வச்சிருந்த இவளோட செயினையும் திருப்பிட்டோம். என்னமோப்பா, அவன் காசு பணம் அனுப்பாட்டியும் எங்கேயும் உசுரோட நல்லா இருக்கான் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு போதும்பா. அண்ணன், சரவணன் விஷயமா நாங்களும் அடிக்கடி உங்களை பார்த்து தொந்தரவு பண்ணிட்டோன்னு, அதுக்காக மன்னிச்சிருங்கண்ணே. மணிப்பிளாயம்மா கேக்குற, சரவண விஷயத்துல நான் பண்ணதாம்மா தப்பு. அதான்
நான் அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு பெருசாக முயற்சி ஒன்றும் பண்ணல, அதான் சொல்கிறேன். இருந்தாலும் உங்களை எப்படி நான் மறக்க முடியும்? இன்னைக்கு என் தம்பி ஏதோ ஒரு மூலையில உயிரோட இருக்கான்னா அதுக்கு நீங்க தான் முழு காரணம். அவன் விபத்துல அடிபட்டு உயிருக்கு போராடிட்டு இருந்தப்போ ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து பணம் கட்டி அவனை உயிரோட மீட்டு கொடுத்த உங்களை எப்படி நான் எங்களால மறக்க முடியும்? தம்பி சரவண அக்காவுக்கு நல்ல வரனா பாருங்க, மொத்த செலவையும் நானே பாத்துக்கிறேன், கல்யாணத்தை சிறப்பா செஞ்சிடலான்னு லெட்டர்ல எழுதிருக்காம்பா. நாங்களும் பாக்குறோம், உங்க சைட்ல ஏதாவது மாப்பிள்ள இருந்தா சொல்லுங்கப்பா. என் மகளோட கல்யாணத்தை நீதான் முன்னாடி நின்னு நடத்தி வைக்கணும், அதான் என்னோட ஆசை. கண்டிப்பாம்மா. குட்டிமா மாதிரி வைஷ்ணவி எனக்கு கொடுத்தங்கச்சி தானே, ஜாம் ஜாம்னு கல்யாணத்தை பண்ணிடலாம், நீங்க கவலைப்படாதீங்க. சரி, நான் அப்ப நாங்க வரோம். சரிம்மா, பத்திரம். சரி வரேன் தம்பி. ஒருவேளை சரவண எங்களுக்கு போன் ஏதாச்சும் பண்ணானா நீங்க கேட்டதா சொல்றேன்ப்பா. சரிம்மா, பாக்கலான்னு வாமா. வரேன்ப்பா. தங்கம், என்ன பூ அபிஷேகம் நடந்துட்டு இருக்கு? சும்மாதான். சரி, இங்க பாரு, சமைக்கிறதுக்கு அரிசி பருப்பு காய்கறின்னு எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். அப்படியா? சரி, கொஞ்ச நேரத்துல சமைச்சிடலாம். இந்தா, பாத்து பாத்து பத்திரமா வாமா. போடு போடு போடு. போதும் 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 போதும். கலக்கி கலக்கி ஊத்துங்க. போதும் 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 போதும். ஐயோ இல்ல, சும்மா உப்பு இருக்கான்னு பார்த்தம்மா, நீ விட்டு. ஐயோ செம்மையா இருக்கு தங்கம். உப்பு கொஞ்சம் போட்டுருக்குமா? வேண்டாம். கேட்டாக்குதா? கேட்டாக்குதுல? தினம் வீட்டுல சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிச்சா, இந்த மாதிரி சமைச்சு சாப்பிடும் போது ருசி அப்படியே தெரியுது. நான் நினைக்கிறேன் இந்த ருசி எல்லாமே உன் கைப்பக்கத்தினாலதான். என் கைப்பக்கம் ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு உங்க கைப்பக்கம் சேர்ந்து இருக்கு, அதான் காரணம்.